இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன். இந்த திதி சூன்யம் என்கிற ஒரு தலைப்பு மிக அதிகப்படியான ஜோதிட அன்பர்களால் பதிவிடப்படுகிறது. இது ஒரு பயமுறுத்தும் பதிவா? இந்த திதி சூன்யம் என்கிறதனுடைய தாத்பரியம் என்ன? இந்த திதி சூன்யத்தால் என்னதான் நிகழ்கிறது? இதையெல்லாம், இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு பதிவாக அடியேனிடுகிறேன். அன்பு நண்பர்களே, முதலிலே உங்களுடைய பொறுமையின் அளவை கூட்டிக் கொள்ளுங்கள். பொறுமை இல்லாத நண்பர்கள் இந்த இறைத்துவமான விஷயங்களை கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய பதிவுகளினுடைய நீளம் அதிகமாகலாம். ஆக அன்பு நண்பர்களே, பொறுமையாக கேட்கும் மனம் இருக்கும் பொழுது இந்த பதிவினை கேளுங்கள். சரி, பதிவிற்கு செல்லலாம். திதி சூன்யம் என்கிற அடிப்படை உண்மை ரொம்ப எளிமையான ஒரு உண்மை. அதாவது, இந்த ஒரு சில ராசிகள் சூன்யமடைகிறது. எப்பொழுது சூன்யமடைகிறது? சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்திலே ஒரு சில பாகைகளிலே வரக்கூடிய ராசிகள் தன்னுடைய ஒளித்தன்மையை இழந்து இருள் சூழ்ந்து காணப்படுகிற நிலைப்பாட்டை விஷராசி, சூன்ய ராசி என்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதை யார் சொன்னார் என்று கேட்டால், பஞ்சாங்கத்திலே இருக்கிற ஒரு குறிப்பு. பஞ்சாங்கத்திலே திதி, கரணம், யோகம் என்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்பு. இது ஒரு பெரும் அமைப்பு என்று நாம் சொல்ல முடியாது. சரி, இந்த பதிவிலே நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? இது பொதுவான கருத்து. எந்த ஒரு ஜோதிடருமே இதைத்தான் சொல்லுவார். திதி சூன்யம் என்பது இவ்வளவுதான். ஆனா ஒரு சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திதி சூன்யம் அடைந்த ராசிகள், ஐயோ எனக்கு இந்த ராசி திதி சூன்ய ராசியா இருக்கு சார், இந்த ராசி எனக்கு விஷ ராசியா அமைஞ்சிருச்சு, எனக்கு பலன்கள் எப்படி கிடைக்கும்? ஐயோ, இது விஷ ராசியினுடைய அதிபதிய திசை நடக்குது, இது எப்படி எனக்கு நடக்கும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதை தயவு செய்து நம்பாதீர்கள். திதி சூன்யம் என்பது வேறு. திதி சூன்யம் என்கிற நிலைப்பாடு பன்னெடுங்காலத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் இருந்தது. ஆனால் ரிஷிகள் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவ்வளவுதான். அதைவிட மிக குறிப்பாக என்னுடைய பாட்டனார் இதில் என்ன சொல்றார், அதுக்குத்தான் பதிவு. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நான் எப்பவுமே பதிவுகளா அதிகம் போட விரும்புறதில்லை. என்னுடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள், அவர்களுடைய கருத்து என்ன, இப்பொழுது இருக்கிற கருத்து என்ன, இதனுடைய வித்தியாசப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பதிவு. சரி, பதிவிற்கு செல்லலாம். அன்பு நண்பர்களே, இந்த திதி சூன்யத்திலே ஒரு அருமையான பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் நிறைய இந்த பாடலை என்னுடைய சிறு வயதிலே படித்திருக்கிறேன். எந்த சுவடியில் இருந்தது என்று எனக்கு ஞாபகம் இல்லை. தற்செயலாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு பாட்டனாரினுடைய திரட்டுக்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த திதி சூன்யத்தை பற்றிய ஒரு பாடல் விநாயகருக்கு சம்பந்தப்பட்ட பாடலாக இருக்கிறது. ஆனால் அதிலே மகாபாரத கதைகள் எல்லாம் அங்கங்கே சொல்லப்படுகிறது. அது 5 சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தமாக இருக்கிறது. என்ன இந்த பாடல் என்று நான் படித்திருக்கிறேன். அதிலே திதி சூன்யத்தை பற்றி மிக அழகாக சொல்லி இருக்கிறார். சரி, பதிவிற்கு, அந்த பாடலுக்கு செல்கிறேன். தீ என்ற ஆத்மனும் தீ என்ற மனோனும் ஓயாது தினமாறி திரிகிற ஆளுகையில் இருளது இல்லம் சூழும் 28 ஒன்றன் பின் நஞ்சாகி சூன்யமென பழுத்த பலம் பெற்ற பிள்ளையோன் அவனே சூன்யமுடை வேளமுக விஜய கதை ஞாலம் சுற்றாதீன்றோரை சுற்றி திதியனைத்தும் தனக்கில்லை என்றே அவன் வழி துதித்து ஜனித்த திதி அகற்றாமற் பரிகாரம் எதற்கென சகா தேவரும் இதையே மாலிடம் செப்ப மனமகிழ்ந்தேற்றார். மகாபாரதம் உதிக்கவும் வேளோன் துதியோடு கோளுக்கு மாகாப்பு சொன்ன என்று அப்படியே பதிவினுடைய நீளம் போய்கொண்டே இருக்கிறது. 5 சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம். சரி, இந்த பதிவிலே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மிக எளிமையான விஷயம், வெரி சிம்பிள். தீ என்ற ஆத்மன் என்றால்
தீ என்கிற ஆத்மகாரகனான சூரியன், தீ என்ற மனோன் என்றால் மனோகாரகனான சந்திரன். ஓயாது தினமாறி திரிகிற ஆளுகையில் இருளது இல்லம் சூழும். இவங்க 2 பேருமே தொடர்ச்சியா சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆளுகை மாறும் பொழுது திடீரென ஒவ்வொரு இல்லத்திலே இருள் சூழும். இருளது இல்லம் சூழும். அப்ப அது இருட்டடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இல்லம்னா ராசி. இங்க 28 ஒன்றன் பின் நஞ்சாகி, 28 அப்படின்னா 28 திதிகளுக்கு தான் சூன்யம் உண்டு, 2 திதிகளுக்கு இல்லை. எல்லாத்துக்கும் தெரியும். தேய்பிறை வளர்பிறையில 2 திதிகளுக்கு கிடையாது. சரி, பௌர்ணமி ஒன்று, அமாவாசை ஒன்று, அதுவும் கூட உங்களுக்கு தெரியும். நீங்கெல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட், நிறைய திதி சூன்யத்தை பத்தி படிச்சிருப்பீங்க. நிறைய நல்ல ஜோதிட பண்பாளர்கள், ஜோதிடத்திலே நிறைய தேடுபவர்கள் என்னுடைய சேனலுக்கு வர்றாங்க. நான் நிறைய பார்த்துட்டேன். சரி, 28 ஒன்றன் பின் நஞ்சாகி சூன்யம் என பழுத்த பலம். அதாவது இது ஒவ்வொன்றுமே நஞ்சாயிரும், சூன்யமாகும். நஞ்சுனா விஷம், விஷராசியாகும், சூன்யமாகும் அப்படின்ட்டு. பழுத்த பலம் பெற்ற பிள்ளையோனவனே சூன்யமுடை வேளமுக விஜய கதை ஞாலம் சுற்றாது ஈந்தோரை சுற்றி திதியனைத்தும் தனக்கில்லை என்றே அவன் வழி துதித்து. அதாவது ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. விநாயக பெருமான் முருகப்பெருமான் இடத்துல ஒரு பழம் நாரதர் கொண்டு வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். இந்த பழம், அந்த பழுத்த பழம் சொல்லும்போது அந்த ஞான பழத்தை இங்க சொல்றாங்க. பழுத்த பலம் பெற்ற பிள்ளையோன் அவனே, அதாவது அந்த ஞானத்தை, பழுத்த என்றால் முதிர்ந்த அறிவு, அந்த அறிவு ஞானம், அப்படிப்பட்ட அந்த ஞான பழத்தை பெற்ற அந்த விநாயக பெருமான் தான் சூன்யம் உடைக்கிறவர்னு சொல்றார். அந்த சூன்யம் உடைத்தவர் ஏன் அப்படின்னா, வேளமுக விஜய கதை ஞாலம் சுற்றாதீந்தோரை சுற்றி. அதாவது வேளமுகம் என்பது விநாயகருடைய முகம், வேளமுகம் என்றால் விநாயகருடைய முகம். அப்ப விஜய கதை ஞாலம் சுற்றாதீந்தோரை சுற்றி, அதாவது விஜய கதை என்றால் வெற்றி பெற்ற கதை. அவர் தானே ஜெயிக்கிறார். அதிவேகன் செவ்வாயினுடைய அதிதெய்வம் முருகப்பெருமான் பயங்கர ஸ்பீடா ஞாலம் சுற்றினார். நிமிட கணக்கிலே வந்துட்டாரு. ஞாலம் சுற்றாது ஈந்தோரை சுற்றி, நொடி கணக்கிலே ஞாலம் சுற்றாது ஈந்தோரை சுற்றி, பெத்தவங்களை சுத்தி இந்த சூன்ய திதி அனைத்தும் தனக்கில்லைன்னாரு. அன்னைக்கு சூன்ய ராசி விநாயக பெருமானுக்கு. அப்ப திதி அனைத்தும் தனக்கில்லை என்றே அவன் வழி துதித்து. அப்ப பெற்றோரை சுத்தி திதியெல்லாம் இதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த விநாயகனுடைய வழியை நம்மளும் பின்பற்றி ஜனித்த துதி, அதாவது நம்ம பிறந்த திதியினுடைய கெடு பலன்களை அகற்றாமல் பரிகாரம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவர் திருமால் இடத்துல சொல்றார். திருமால் யார்? சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மா. அவர் தான் மகாபாரதத்தினுடைய கதாநாயகர். அந்த பரமாத்மா நல்ல விஷயங்களை சொன்னா ஏத்துக்குவார். அப்ப சகாதேவரும் இதையே, உண்மை எங்க இருக்கோ, நன்மை எங்க இருக்கோ அதற்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு தெய்வம். மிக அனுக்கிரகம், சக்தி கொண்டு அந்த கிருஷ்ண பரமாத்மாவை இந்த இடத்துல சகாதேவர் ஒரு சில விஷயங்களை சொல்றார். திருமாலிடம் சொல்ல மனமகிழ்ந்தார். நல்ல கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன் சகாதேவரேன்னு சொல்றார். அதன் பின் அப்படியே அந்த 5 சீர் கலிநடிலடி தொடருது. மகாபாரதம் உதிக்கவும் வேளோன் துதியோடு, மகாபாரதம் பறக்கிறதுக்கும் இந்த விநாயக பெருமானுடைய துதி ரொம்ப முக்கியம். அப்ப ஆமா, வியாசர் மகாபாரதம் எழுதுறதுக்கு விநாயக பெருமானுடைய நிலைப்பாடு ரொம்ப முக்கியமா இருந்தது. கோளுக்கு காப்பு சொன்னாங்க, நவக்கிரகங்களுக்கு ஒவ்வொன்றா காப்பு சொன்னாரு வியாச முனிவர். இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை பின்னாடி அப்படியே இந்த சுவடி நீண்டு கொண்டே போகிறது. ஆக அன்பு நண்பர்களே, நமக்கு தேவையானது என்ன? திதி என்கிற ஒரு பெரிய வர்த்தக ரீதியான ஜோதிட சொல்லாடல். அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேங்க. திதி உங்களுக்கு சூன்யமா இருக்கு, அதனால இந்த சூன்ய ராசியில உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த தசாபுத்தி வேலை செய்யாதுன்னு சொன்னா, முதல்ல தயவு செஞ்ச அன்பர்களை, இந்த மாதிரியான அன்பர்களிடமிருந்து, எதிர்மறையான எண்ணங்களை பரப்புகிற அன்பர்களிடமிருந்து விலகி இருங்க. நான் அதைத்தான் சொல்லுவேன். ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை அதிகம் சொல்றார் அப்படின்னா அவர் நன்மை செய்யறார் அப்படிங்கிறத தாண்டி அவர் நம்மை மனத்தை உடைய செய்கிறார். ஆக நமக்கு ஏன் மனமுறிவு ஏற்படணும் கருத்துக்களால? சகாதேவரே சொல்லிட்டாரு திருமால்கிட்ட, திருமாலே ஒத்துக்கிட்டாரு.
மகாபாரதத்துல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. மகாபாரதத்துல நடந்த ஒரு விஷயத்த என்னுடைய பாட்டனார் சொல்றாரு. அது அவங்க எங்கிருந்து மேற்கோள் வைக்கிறாங்க? விநாயக பெருமான் இடத்துல இருந்து மேற்கோள் வைக்கிறாங்க. சரி, இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாட்டிலே பெற்றவர்களை பேணாமல் அவர்களை பரிதவிக்க விட்டு அவர்களுடைய மனத்தை உடைய வைத்து மாட மாளிகைகள் குடிக்கொள்ளுகிற அந்த மகன் மகள்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு பயன்படும். ஏன்னா பெற்றவர்களை நாம் பேண வேண்டும், உற்றவர்களை நாம் பேண வேண்டும். அப்படி அந்த பெற்றவர்களை பேணாமல் நம்ம ஏன் இந்த திதி சூன்யம், இந்த தசாபுத்தி நமக்கு வேலை செய்யல, இதெல்லாம் கண்டிப்பா எந்த இதுவுமே வேலை செய்யாது. இந்த திதி சூன்யத்தினுடைய பரிகாரமே இதுதான், பெற்றவர்களை பேண வேண்டும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க நண்பரே, என்னடா அவன் கிறுக்குத்தனமா பேசுறான்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிறேன் நண்பர்களே. ஒரு காலகட்டத்திலே பெற்றவர்களை நம்முடைய பிறந்த நாளிலே காலில் விழுந்து, பெற்றவர்களினுடைய காலில் விழுந்து நாம் நமஸ்கரித்து அவருடைய வாழ்த்து பெற்றோம். இன்னைக்கு நடைமுறையில் அது இருக்கா சொல்லுங்க? அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே பெற்றவர்களை தினமும் எழுந்தவுடன் வணங்கினாங்க. இன்னைக்கு நாகரிகம் பண்பாடு சீரழிந்து விட்டது, சின்னாபின்னமாகிவிட்டது. நாம் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய இறைத்துவமான முயற்சியிலே நாம் இறங்க வேண்டும். நாகரீக பண்பாடு என்பது நம்முடைய தமிழ் நாகரீகம், நம்முடைய இந்துத்துவம் மேலோங்க வேண்டும் என்கிற அளப்பரிய விஷயங்களை தாண்டி நம்முடைய குடும்ப பாரம்பரிய பண்பாடு நமக்கு மிக மிக முக்கியம். கூட்டு குடும்பத்தை இன்னைக்கு நம்ம எதிர்க்கிறோம். கூட்டு குடும்பம் என்பது அன்பு, ஆத்மார்த்தமான அன்பை தரக்கூடியது, நல்ல உதவிகளை தரக்கூடியது, நல்ல மன வலிமையும் நம்பிக்கையையும் அவர் பெரியவர்களுடைய அனுபவ பாடங்களை நமக்கு அவ்வப்போது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அன்பர்களே. இதை நாம் ஏன் நிராகரித்து வாழ்கிறோம்? என்னடா திதி சூன்யத்துக்கும் பெற்றோர்களுக்கும் சம்பந்தமா என்று கேட்டால் நிச்சயம் உண்டு. ஒரு திதியிலே ஜனிப்பது பெற்றோர்களால். அப்படிப்பட்ட ஜனிப்பு, அந்த அருமையான பிறப்பு, அல்லல் பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து நம்மை பெற்றவர்களை நாம் பேணாமல் இந்த திதி சூன்யத்திற்காக இந்த கிரக தசாபுத்திகள் வேலை செய்யாது என்பதை நாம் எப்படி சொல்ல முடியும்? சரி அன்பு நண்பர்களே, இந்த திதி சூன்யத்தை நீங்கள் உடைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிரகங்கள் மிக அருமையான நன்மையை செய்யும். எப்படி செய்யும்னா, ஜாதக ரீதியிலே ஒரு அருமையான தசாபுத்தி நடக்குது, இது விஷசூன்ய ராசியா இருக்கேன்னு நம்ம வருத்தப்படவே கூடாது. அதாவது விஷசூன்ய ராசி என்கிற திதி என்கிறது ஒரு சின்ன ஒரு 2% தான் அது தேரும். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் அது ஜோதிடத்துல. அது என்னுடைய தந்தையார் காலத்துல அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு திருமணம் என்கிற பண்ணும்போது திதி சூன்ய ராசி, இந்த ராசியில திருமணம் செய்யக்கூடாத ஐயா அப்படின்னு கேட்க வருவாங்க. அவர் ஒரே வார்த்தையை சொல்லுவாரு. அப்பொழுது அவங்க பெற்றோர்கள் அவர்களுக்கு இல்லையான்னு கேட்பாரு. இல்ல பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு. திருமணம் முடிந்தவுடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டாரு. பெத்தவங்க காலில் விழுவாங்க. அது விழுந்தா போதுமா, எல்லா சூன்யமுமே அடிபட்டு போகுது. சூன்யம்ங்கிற ஒரு கான்செப்டே ஜீரோன்னு சொல்லுவார். அது அன்பு நண்பர்களே, இந்த சூன்யம் என்கிற ஒரு விஷயத்தை, இந்த ஜீரோவான விஷயத்தை இன்னைக்கு ஒரு சில ஜோதிடர்கள் பொய்யுரைகளாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ப வேண்டாம். அதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. பெற்றோர்களை பேண கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை நடுத்தருவில் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அனாதை ஆசிரமத்திலேயோ இல்லை அவர்களை வேற எங்கேயாவதோ சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. வயது முதிர்ந்தவர்களை மிக அருமையான வாழ்த்துக்களோடு அவர்களை வாழ விடுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். திதி சூன்யம் அப்பொழுதுதான் உடையும். ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பெற்றவர்களை பேண வேண்டும். ஒரு ஆணானவன் தன்னுடைய பெற்றவர்களை பேண வேண்டும். இவர்கள் இரு பெற்றோர்களை பேணுவதிலும் இருவருக்குமே ஒரு ஆத்மார்த்தமான எண்ணங்கள் வேண்டும். அதை முதல்ல வளர்த்துக்கோங்க. இந்த பண்பாடு முன்னைய காலகட்டங்களிலே இருந்தது. அது மிக சிறப்பான வாழ்க்கை முறையாக அது இருந்தது. இன்னைக்கு அது அப்படி இல்லாம போயிருக்கு. காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம மதிக்கல. இன்னைக்கு எவன் எனக்கு பிறந்த நாள் அன்னைக்கு எவன் கேக்கு வெட்டி ஹாப்பி பர்த்டேன்னு பாடினாலும் எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்ட நாகரிக சீரழிவு. பிறந்த நாள் அன்னைக்கு தீபம் போடணும்,
வெட்டக்கூடாத ஒரு பொருள்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. என்ன நீங்க எப்படி நீங்க மாறிட்டீங்க? நம்முடைய காலம் எங்க இருக்கு? நம்ம எப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து வந்தோம்? என்ன நண்பர்களே, ஆக அன்பு நண்பர்களே, இந்த திதி சூன்யம் என்கிற ஒரு பாடம் நம்முடைய ஜோதிடத்தை பொறுத்தவரையிலே களைந்தெறிய வேண்டிய ஒரு கலை செடி. அதை பிடுங்கி எறிய இந்த பதிவு உங்களுக்கு உதவி இருக்கும் என்று நம்புகிறேன். அதைவிட மிக குறிப்பாக இந்த வாழ்க்கை பாதையிலே பெற்றவர்களை பேணுவதோடு, இந்த திதி சூன்யம் என்கிற ஒரு அமைப்பு எனக்கு பெற்றோர்களே இல்லையே, நான் என்ன செய்வது என்று கேட்டால், நிச்சயமாக உங்களுடைய பெற்றோரினுடைய புகைப்படத்தை எடுத்து வணங்கி அவர்களுக்கு தேவையான தர்ப்பணங்களை செய்யுங்கள். அந்த அமாவாசை திதி வரும்போது, திதினாலே தர்ப்பணம் தானே நம்ம முன்னோர்கள் வச்சாங்க, அதையே நம்ம மறந்துட்டோம். ஒவ்வொரு திதி என்பதே தர்ப்பணத்திற்கானது. இன்னைக்கு தர்ப்பணமே கொடுக்கறது இல்ல. ஒரு சில நண்பர்கள் என்னிடத்துல ஜாதகம் பார்க்க வர்றவங்க தர்ப்பணம் கொடுத்து 5-6 வருஷம் ஆச்சுங்க. கேது தசை நடக்குது, எப்படி இருக்கும் பாருங்க. ராகு புத்தி நடக்குது, எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி பாவக்கிரகங்களுடைய ஆளுகையில் இருக்கும் பொழுது நாம் பூர்வ புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். பித்ருக்காரர்களை வழிபட வேண்டும். அவங்க தானே வந்து காப்பாங்க. சொல்லுங்க. குல தேவதா, பித்ரு தேவதா, இஷ்ட தேவதா, அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது நம்ம பித்ரு தேவதைகளை சொல்றோம். ஏன்னா நம்ம அவங்கள நம்மளுடைய தாயாதிகள், நம்முடைய வழிமுறைகளாக நாம் வழித்தோன்றலாக இருந்தவர்கள். அவர்களுடைய வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். அதை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த திதி சூன்யம் என்பது பெற்றோர்கள் இல்லாத நண்பர்களுக்கு தர்ப்பண முறைகளோடும், பெற்றோர்கள் இருக்கிற நண்பர்களுக்கு ஒவ்வொரு தன்னுடைய பிறந்த திதியிலே ஏதாவது குறைந்தது ஒரு 10 முறையாவது விழுங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே. ஆக அன்பு நண்பர்களே, நல்லது ஒரு பதிவு உங்களுக்கு இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை பிடிக்காதவர்கள் தயவு செய்து கமெண்ட் செய்யுங்கள். அடியேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை பரப்பும் பொழுது எப்படிப்பட்ட மனிதர்களும் என்னுடைய சேனலில் இருக்கிறார்கள், பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறேன். ஆக அன்பு நண்பர்களே, பொறுமையாக இதுவரை எந்த நண்பர் கேட்டாரோ அவர்களுக்கு கூட திதி சூன்யம் உடைவதற்காக அந்த வேளமுக கணபதியை நானும் பிரார்த்திக்கிறேன். ஸ்க்லாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தகே கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்புபலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமாப்ரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரிய சர்வதா. ஓம் கணபத்யே நமஹ, ஓம் கணநாத்ரே நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விகடராஜாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் சிவபுத்திராய நமஹ. விநாயகப் பெருமானுடைய அருள் இந்த நல்லொளி சேனலை பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் கிடைக்கும். இந்த அருமையான அந்த விநாயகப் பெருமான் உங்களுக்கு நல்ல அருளையும் ஆசிகளையும் பெரும் வெற்றிகளையும் தர உங்களுடைய பித்ருக்காரர்களையும் வணங்கி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் இறைத்துவம் பொருந்திய அன்பன், இறைத்துவத்திலே அனைவரையும் திளைக்க வைப்பதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. நன்றி.